வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜானி வித் சத்தி. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா பைக்கெல்லாம் போகிறோம். திருநெல்வேலி டு முக்கூடலுக்கு ஒரு சின்ன வேலையாக போகிறோம். அப்படியே வந்து அங்கே ஃபேமஸான முத்துமாலையம்மன் கோயில் போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வருவோம். அருள்மிகு நெல்லையப்பர் கோவில் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்ட்டு. திருநெல்வேலியிலேருந்து டவுனு அப்படியே பார்த்திங்கன்னா சுத்தமல்லி பலவூர், அதுக்கப்புறம் முக்கூடல் போகிற வழியில் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து கொஞ்சம் வெயிலாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் வெயில்னு சொல்ல முடியாது, பயங்கரமான வெயில். அப்படியே போக பாருங்கள் கிளைமேட் எப்படி மாறுதுன்ட்டு. சுத்தமல்லி விளக்க தாண்டின உடனே அடுத்து ஒரு 1-2 கிலோமீட்டரில் பாருங்களேன், அப்படியே வந்து இந்த அந்த ரயில்வே கேட்டை தாண்டி வடக்கு அரியநாயகிபுரம் அதை தாண்டின உடனே லொக்கேஷன் அப்படியே பாருங்களேன். லெஃப்ட் சைடு பாருங்கள், அப்படியே லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 சைடுமே வந்து நல்லா நெல் போட்டிருக்காங்க. இவ்வளோ வெயிலாக இருந்தாலும் அவ்வளோ கூலிங் எஃபெக்ட் தெரியுது. நல்லா கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. வெயிலில் போகிற இதே தெரியல. இடையில நிறைய மரங்கள் வேறு இருக்குது. மரங்கள் இருக்கிறனால இந்த டயர்னஸ் வந்து தெரிய மாட்டேங்குது. கிட்ட நெருங்கிட்டோம். வாங்க இன்னொரு கொஞ்சம் தூரம் தான் பார்த்துடலாம். முக்கூடல் எப்படி பேர் வந்துச்சுன்னா, தாமிரபரணி ஆறு, மணிமுத்து ஆறு, கடனா ஆறு, இந்த 3 ஆறும் இந்த சென்ட்ரல் பாயிண்டில் கலக்கிறனால இந்த ஊருக்கு பேர் முக்கூடல்னு வந்துச்சு. முக்கூடல் பேராட்சி வந்து திருநெல்வேலியிலேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும், அம்பாசமுத்திரம் மேற்கில் இருக்குது, அது 15 கிலோமீட்டர் தொலைவிலும், வடக்கில் ஆலங்குளம் 19 கிலோமீட்டர் தொலைவிலும், தெற்கே சேரமகாதேவி 11 கிலோமீட்டர் தொலைவிலையும், வடமேற்கில் கடையம் இருக்குது. கடையம் வந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குது. வந்துட்டோங்க. அந்த ஆர்ச்சை தாண்டி உள்ளே வந்தோம்னா ரைட் சைடு ஒரு பாதை மாதிரி பெரிய இந்த போர்டு வச்சுருக்காங்க பாருங்க. இங்கேருந்து நேராக அப்படியே உள்ளே போகணும். உள்ளே போகும்போது பாருங்களேன் எவ்வளோ இயற்கையாக இருக்குது, இந்த அழகாக இருக்குது. வியூஸே வந்து பார்க்க நல்லாயிருக்கு. அப்படியே இந்த போய்கிட்டே இருக்கும். மக்கள் வந்து நடந்து போயிடுறாங்க, வண்டியில் போகிறாங்க. நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தாங்க. இப்போ நான் போன டைம் வந்து மதியம் வந்து 1 மணி மாதிரியே தெரியல. அந்த வெயில் இருந்தாலும் அந்த கூலிங் காற்று அதுக்கு வந்து வெயிலே தெரியல. ஓட்டு வந்த டயர்னஸ் தெரியல. அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது. வந்துடுச்சு, கிட்டத்தட்ட கோயில் நெருங்கிட்டோம். கோயில் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன இது மாதிரி வச்சுருக்காங்க, அதை தாண்டி கோயில் பாருங்கள். வந்துட்டோங்க, கிட்ட வந்துட்டோம். வந்தாச்சு. ரைட், அப்படியே உள்ளே போக வேண்டியதான். பாருங்களேன் எவ்வளோ பெரிய மரம்ன்ட்டு. இவ்வளோ பெரிய மரம் பாருங்கள். இங்கே நிறைய திரைப்படம்லாம் வந்து நிறைய காட்சிகள் எடுத்துக்காங்களாம் கேள்விப்பட்டேன். வரும்போது ஒரு பெரியவர் சொன்னார், இங்கெல்லாம் நிறைய திரைப்படத்தில் வந்து நிறைய காட்சிகள் இங்கே படமாக்கியிருக்காங்க. மிக சிறப்பான இடம் முத்துமாலை அம்மன் கோவில். இக்கோவில் வந்து 18ஆம் நூற்றாண்டு சேர்ந்த கோவில். வந்து ரொம்ப மிகவும் பழமையான கோயில், சக்தி வாய்ந்த கோயில். இந்த கோயிலில் வந்து திருவிழா வந்து ஆனி மாதம் 11 நாள் திருவிழா வந்து மிக சிறப்பாக நடைபெறுது. இப்போ வந்து பாருங்கள், இப்படி இருக்கிற இடம் வந்து அப்போ வந்து ஃபுல் கூட்டமாக இருக்கும். அவ்வளோ சிறப்பாக வந்து கொண்டாடுறாங்க மக்கள் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே திருநெல்வேலி கிளம்புவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சிறப்பான சந்தர்ப்பத்தில் இன்னும் பெட்டராக பண்ணுவோம், நம்புவோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஆல்.